கார்த்தியுடைய வா வாத்தியார் படத்துக்காக ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காரணம், நலன் குமாரசாமி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அவருடைய படங்கள் எப்பவுமே ஃபேன்ஸுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சூழல தான் ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்ட தேதியில படம் வரல. சில பிரச்சனையின் காரணமாக தள்ளி போயிடுச்சு. ஆனா இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டுடியோ கிரீன் அவங்க சார்பில் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை, படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஹாப்பினஸை கொடுக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் வகையில் இவங்க ரெண்டு பேரும் மோதக்கூடிய மூன்றாவது முறை இது அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் தம்பி படமும் டிசம்பர் 20, 2019 வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு படமுமே பெருசாக போகலை. ஆனால் ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்ஸும் சர்தாரும் ஒன்றா வந்துச்சு. அக்டோபர் 21, 2022 வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் சர்தார் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ட் 2 வரப்போகுது. பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மூன்றாவது முறையாக பராசக்தி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வா வாத்தியார் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் ஒரு பயங்கரமான கிளாஷாக இருக்கும். கண்டிப்பாக எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் லாங் ரன்ல ஓடும் அப்படின்னு பார்க்கப்படுது.